டெல்லியில் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடனான உயர்மட்ட ஆலோசனைக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் நேரடியாக தலையிட ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து கூட்டணி அரசியல், தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட அனைத்து முக்கிய முடிவுகளுமே இனி ராகுல் காந்தியே நேரடியா களமிறங்க உள்ளார்னு காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்தியாவுடைய பழமையான தேசிய கட்சியான காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல ஆட்சி அமைத்தும் சில மாநிலங்கள்ல வலுவான எதிர்க்கட்சியாகவுமே செயல்பட்டு வராங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 60 ஆண்டுகளாகவே காங்கிரஸ் கட்சியின் அரசியல் நிலை மிகவும் பலவீனமாகவே இருந்து வருது. திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு முக்கிய தேசிய கட்சியாக இடம் பிடித்திருந்தாலும் திமுகவின் ஆதரவால தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தேர்தல் வெற்றிகளை பெறுது என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும்னு காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த பின்னணியில தான் டெல்லியில் சில நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்ற காங்கிரஸ் உயர்மட்ட கூட்டம் தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் பரபரப்பையை ஏற்படுத்துச்சு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டத்துல தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் மாநில தலைவர்கள், நிர்வாகிகள்னு சுமார் 40 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த சந்திப்பு வழக்கமான ஆலோசனை கூட்டமா இல்லாம தமிழக காங்கிரசின் செயல்பாடுகள் குறித்து கடுமையா கேள்விகள் எழுப்பப்பட்ட ஒரு ஆபரேஷன் மீட்டிங்காகவே மாறியதா சொல்லப்படுது. கூட்டத்தின் போது ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடம் சரமாரியா கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற தென்னிந்திய மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி வளர்ந்துள்ள நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வளர்ச்சி இல்லை என்றும், கடந்த ஆண்டுகளில் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் கட்சியை வளர்க்க என்ன செய்திருக்கீங்க அப்படின்னும் அவர் நேரடியாகவே கேள்வி எழுப்பியதா தகவல்கள் வெளியாகுச்சு. இந்த கேள்விகளுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் விளக்கம் அளிச்சாலும் அந்த பதில்கள் ராகுல் காந்தியை திருப்தி அளிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் காங்கிரஸ் எம்பியிடம் அவரது தொகுதியில் உள்ள பூத் ஏஜென்ட்கள் மற்றும் பூத் கமிட்டிகள் செயல்பாடு குறித்து ராகுல் காந்தி கேட்டபோது அவர் தெளிவான பதில் அளிக்க தவறியதா சொல்லப்படுது. இதனால ராகுல் காந்தி கடும் அதிருப்தி அடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகிற்று. ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் என்பதும், தமிழ்நாட்டின் கடைசி காங்கிரஸ் முதலமைச்சராக பக்தவச்சலம் இருந்தார் என்பதும் அனைவருக்குமே தெரியும். 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு திமுக ஆட்சியை கைப்பற்றியதுடன் அதன் பின்னர் திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சியை பிடித்து வந்தாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல காங்கிரஸ் தனித்த அரசியல் சக்தியா தமிழ்நாட்டுல வளர தவறியதே இன்றைய பின்னடைவுக்கு காரணம்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. கடந்த சில ஆண்டுகள்ல தமிழகத்தில் பாஜக வளர்ந்த அளவுக்கு கூட காங்கிரஸ் வளரவில்லை என்பதும், உட்கட்சி பூசல்களே காங்கிரசின் சரிவுக்கு முக்கிய காரணம் என்பதும் காங்கிரஸ் வட்டாரங்களே ஒப்புக்கொள்ளும் உண்மையா இருக்கு. மாநில தலைமையில் இருந்து அடிமட்ட நிர்வாகம் வர நீண்ட காலமா நிலவி வரும் உட்கட்சி மோதல்கள் கட்சியை பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலைமையை தீவிரமாக கவனத்தில் எடுத்துள்ள ராகுல் காந்தி இனி தமிழ்நாடு அரசியலில் நேரடியா தலையிட்டு கட்டுப்பாட்டை தன் கையில் எடுக்க முடிவு செய்துள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதன் ஒரு பகுதியாகவே சமீபத்தில் வெளியிடப்பட்ட தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பட்டியல் முழுமையா ராகுல் காந்தியின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகே இறுதி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கணும்னு சுமார் 70 மாவட்ட தலைவர்களில் 60க்கும் மேற்பட்டோர் புதிய முகங்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாகவே இனிவரும் காலங்கள்ல தமிழ்நாடு காங்கிரசின் அரசியல் கடிவாளம் முழுவதுமே ராகுல் காந்தியின் கைகள் தான் இருக்கும்னு 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அவர் நேரடியா அரசியல் வியூகங்களை வகுக்க தொடங்கியுள்ளாருன்னு காங்கிரஸ் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க.